கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான இடத்தினையும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தினையும் சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். மேலும் சட்டத்துக்கு புறம்பாக நீர் ஓடை பகுதியினை ஆக்கிரமிப்பு செய்ய மண் கொட்டி மூடி வரும் நிலையில் இதில் மாவட்ட நிர்வாகிகள் தலையிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றிட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஐடிஐக்கு சொந்தமான இடத்தில் நீர்நிலையத்தில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்கிறார். இதை கண்டிக்காம வருவாய்த்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் இது எவ்வளவு பணம் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. மக்கள் பயன்பாட்டிற்கும் மாணவர் பயன்பாட்டு நலன் அக்கறை இல்லாத வருவாய்த்துறையும் நெடுஞ்சாலைத்துறை அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் ஆக்கிரமிப்பாளர் மீதும் பயன்படுத்த வாகனத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று பணியுடன் கேட்டுள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழாவில் ராட்டினம் அமைப்பதில் விதிமீறல் இருப்பதாக சென்ற புகாரை தொடர்ந்து திருவிழாவில் ராட்டினம் ஓட்ட தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டார். இதனால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளதாக ராட்டின ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நவீன் மற்றும் ஆதித்யன் ஆகிய இருவரும் கர்நாடகாவில் இருந்து மதுபாட்டில் கடத்தி வருவதாக ஜோலார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சின்ன வெங்காயப்பள்ளி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வழக்கறிஞர் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி வந்த காரை சோதனை செய்ததில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கர்நாடகா மாநில மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையின் ஹெலப்பி மற்றும் தன்பாத் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் கஞ்சா சோதனை மேற்கொண்டனர். அப்போது 11,50,000 ரூபாய் மதிப்புள்ள ஹெலப்பி ரயிலின் முன்பக்க ஜெனரல் பெட்டியில் 14 கிலோ கஞ்சாவும் தன்பாத் ரயிலில் 9 கிலோ கஞ்சாவும் இருப்பது தெரியவந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை விமான நிலையம் முன்பு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மின்விளக்கு அலங்காரம் செய்து மைக் செட் வைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி பெருங்குடி கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் காவல்துறையினர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. மதுரை திருமங்கலம் செங்கப்படை கிராமத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் RB உதயகுமார், தற்போது ஆளுங்கட்சி ஆகக்கூடிய திமுகவின் சுமார் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்குவதில் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது என குற்றம் சாட்டி பேசினார். இந்த முத்துவேல் ஆனா சொல்றாரு இந்தியாவில தமிழ்நாடு முதல் இடத்தில் அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோயில் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் ஆதிபராசக்திக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தந்தி மாரியம்மன் கோவிலின் பூக்குண்டம் திருவிழாவில் பூக்குண்டம் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர், இளநீர் உள்ளிட்டவையை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.